Assalamualaikum warahmatullahi wabarakatuh and welcome you all to Chemistry Explain channel. Good evening to you all. Right. நம்ம இதுக்கு முதல் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். டிடோப் கட்டாயம் முடிச்சிட்டோம். அதில் சின்ன கட்டாயம் டிடோப் கடையில் சின்ன மைக் ஆப்ஷன்னால இப்போ விளங்கப்படுத்திட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் செய்ய பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஆன்சர் மிஷன் இன்னோவேட்டிவ் ரியாக்டிவ் ஆக்ஷன் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முதல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இதுக்கு உள்ள யூடியூப்ல வீடியோஸ் உங்களுக்கு இருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது எங்கட குரூப்ல இன்னொரு குரூப்ல ஜாயின் பண்றேன்னா இங்கால முதலாவது இருக்கிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம். அடுத்த இந்த லிங்கை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்க டவுட் டிஸ்கஷன் குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு தேவையான பயோவோ கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ மேத்ஸோ எந்த டவுட்ஸ் வேணாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமா கெமிஸ்ட்ரி டவுட்ஸுக்கு மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுவேன். இது இன்னொரு ரிவிஷன் கூடிய கிளாஸ், இது டவுட் டிஸ்கஷன் கூடிய குரூப். ரைட், ஓகே. இப்போ நாம டிடோப் முடிச்சுட்டோம், கட்டாயம் அண்ணன் பண்பறிவு முடிச்சுட்டோம். நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்த மாதிரி அதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு எஸ்ஏ செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முதல் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த டிடோப்புக்குரிய வேலை முடிஞ்ச உடனே இந்த ஷீட் உங்களுக்கு அந்த புக்ல தந்திருக்கு, அந்த ஷீட்டை தனியாக A3 பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி எடுத்து அல்லது நார்மலா நீங்க இப்போ எழுதுங்க ஃபர்ஸ்ட் எடுத்து இதை அப்படி ஃபுல் சார்ட்டா நிரப்பி வைக்கணும். இப்படி ஒரு ஃபுல் சார்ட்டா நீங்க நிரப்பி வைக்க வேண்டி இருக்கு. ரைட், ஃபுல் சார்ட்டா நிரப்பி வச்ச பிறகு நான் இந்த கேள்வி செய்யும் போது உங்களுக்கு இலகுவா இருக்கு, இல்லாட்டி தடி தடி பார்த்துட்டு இருக்க கஷ்டம்னால ஈஸியா சொல்லிடுறோம் உங்களுக்கு. ரைட், இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு போகணும். ரைட், கொஸ்டின் பார்க்க போறதுக்கு முதல் குரோமியம்ல வர ஒரு இதை ஒன்று நான் வாயால சொன்ன சத்தம் உங்களுக்கு கேட்காம இருக்கு, ஸோ அதை இருக்கா போட்டு போடுறேன். CrO4 Cr2O7 இது ரெண்டும் சமநிலையில இருக்க போகுது. ரைட், இதுல கார ஊடகத்துல என்ன செய்யண்டா, இந்த Cr2O4 Cr2O7 ஆக மாறு. காரணம் இது கார ஊடகத்தில் உறுதி H+ அமில ஊடகம். ரைட், அமிலத்தை சேர்க்கும் போது அமில ஊடகத்துல இது உறுதியாக காணப்படும். அதே வேளை இது கார ஊடகத்துல Cr4- மாறி காரணம் இது கார ஊடகத்தில் உறுதியானது. இதுதான் உங்களுக்கு அதுதான் சொன்ன விஷயம். ரைட், அடுத்து எம்சிக்கு அணுகும் போது நினைவில் கொள்ள வேண்டிய டிடோப்பு மூலகங்களின் பண்புகள், அதை பத்தி அவசர அவசரமா சொல்லியிருந்தேன், சவுண்ட் பிரச்சனையா இருக்கும். ஸோ திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அனைத்தும் உலோகங்கள். ரைட், டிடோப்பு மூலகங்கள் எல்லாமே உலோகங்கள். அதுல H மட்டும் திரவ நிலையில் இருக்கிற உலோகம். H என்ன பாதரசம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட், நெக்ஸ்ட் கூட்டத்தின் வழியே உலோக பண்பு அதிகரிக்கும். ரைட், என்ன கூட்டத்தின் வழியே உலோக பண்பு அதிகரிக்கும், அதாவது கூட்டம் கூட 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 இடமிருந்து வளமாக செல்ல 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 கூட்டத்தின் உலோக பண்பு அதிகரித்துக் கொள்ளும். ரைட், அடுத்தது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியவை எல்லாமே சிறந்த கடத்திகளாக காணப்படும். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ரைட், நெக்ஸ்ட் நீருடன் தாக்கம் புரிவதில்லை. என்ன நீருடன் தாக்கம் புரிவதில்லை? நீருடன் தாக்கம் புரியாது. நீருடன் சிக்கலாக காணப்படுமே தவிர நீருடன் தாக்கம் புரிந்து இன்னொரு ரசாயன சேர்வையை உருவாக்காது. ரைட், அதான் தாக்கம் புரிதல் மீனிங். அயனாக்க சக்தி இடமிருந்து வளமாக சற்று அதிகரிக்கும். ரைட், என்ன இடமிருந்து வளமாக அயனாக்க சக்தி அதிகரித்து கொண்டு செல்லும். அதுல இருக்கு சின்ன சிக்கல் என்னன்னா, கோபால்ட் மற்றும் நிக்கல் இடையில சிறிய குறைவன் ஏற்பட்டு அதிகரிப்பு ஏற்படும். ரைட், அது சிறிய குறைவன் ஏற்பட்டு அதிகரிப்பு தொடர்ச்சியான அதிகரிப்பு வந்தா அந்த கூட்டு பிழை. அந்த கூட்டுகளை கவனிக்கிறது அப்படி வடிவா நோட்டா தந்துருக்கு, அதை வடிவா கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது எஸ்டோப்பை விட அயனாக்க சக்தி அதிகம். என்ன எஸ்டோப்பை விட அயனாக்க சக்தி அதிகம். ரைட், அடுத்தது எஸ்டோப்பு மூலங்களை விட தாக்க வீதம் அதிகம். அயனாக்க சக்தியும் அதிகம், தாக்க வீதமும் அதிகம். ரைட், என்ன ஏன் அயனாக்க சக்தி அதிகம்? இது டில ஓபிட்டல்ல இருக்கிறதானே, ஸோ அது கஷ்டமானது. எதுக்கு ஒரு இலத்திரனை ரிமூவ் பண்றது எஸ்டோப்பை ஒப்பிடும் போது. ரைட், அடுத்தது தாக்க வீதம் அதிகமானது எஸ்டோப்பை விட. அடுத்து உருகுநிலை மற்றும் கொதிநிலை என்பவை ஏனைய மூலகங்களை விட டிடோப்பு மூலகங்களுக்கு அதிகம். என்னது உருகுநிலை கொதிநிலை ஏனைய விட அதிகம். ரைட், அடுத்த உயர் கொதிநிலை வனையடியத்துக்குரியது. உங்களுக்கு தெரிந்தாங்க நோமலாவே உயர் கொதிநிலை வனையடியத்துக்குரியது. அடுத்தது தாழ் கொதிநிலை மற்றும் உருகுநிலை ஜிங்க் நாகத்துக்குரியது. ரைட், நாகத்துக்குரியது. மின்னழுத்தன்மை இடமிருந்து வளம் அதிகரிக்கும். நார்மலாக ஆபத்தான போக்கு என்ன இடமிருந்து வளமாக
மின்னழுத்தன்மை அதிகரிக்கிறதா. ரைட். அடுத்தது Mn மற்றும் Zn மேங்கனீஸ் மற்றும் நாகம் ஆகியவற்றின் இலத்திர நிலையம்பு காரணமாக மின்னழுத்தன்மை சற்று குறைவை காண்பிக்கும். Mn மற்றும் Zn இலத்திர நிலையம் தெரிந்தால் முழுமையாக முடியும். ஸோ அது காரணமாக என்ன மின்னழுத்தன்மை குறைவை காண்பிக்கும். அதான் சொல்லி. அடுத்தது அணுவாரை எஸ்டோப்பை விட சற்று குறைவு. எஸ்டோப்பை விட என்ன கொஞ்சம் குறைவா. அடுத்தது அணுவாரை ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வளமாக குறைவடையும். நார்மலாக ஆவர்த்தன போக்கு அணுவாரைக்கு என்ன இடமிருந்து வளமாக குறைவடையும். ஆனா சின்ன சிக்கல் என்ன எஸ்ஏலிருந்து எண்ணெய் வரை குறைவடைந்து எண்ணெயிலிருந்து Zn வரைக்கும் என்ன செய்ய போகுது கொஞ்சம் அதிகரிக்க போகுது குறைந்து கூட போகுது. அப்ப நார்மலா ஒரே வார்த்தையில வந்து அணுவாரை ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வளமாக குறைவடைந்து செல்கின்றது என்றால் அந்த கூற்று பிழை. ரைட். அடுத்தது அடர்த்தி எஸ்டோப்பை விட சற்று அதிகம். என்ன எஸ்டோப்பை விட அடர்த்தி கொஞ்சம் குறைவானது. இதான் பொதுவான பண்பு. அடுத்து பாருங்க திடீர்த்தோப்பு மூலகங்களின் நினைக்கிறேன் தீட்டோப்பு மூலகங்களின் முக்கியமான தாக்கங்கள் தந்து. ரைட். தீட்டோப்பு மூலகங்களில் முக்கியமான தாக்கங்கள் தந்து. இதுல குரோமியத்தின் முக்கியமான தாக்கம் அப்ப தந்திருக்கு பாருங்க. சிஆரின் ஒட்சோ அன்னையன்கள் என்ன குரோமியத்தின் ஒட்சோ அன்னையன்கள் தான் ஆக்சிஜனோடு சேர்ந்து உருவாக்கப்படுற அன்னையன்கள் ஒட்சோ அன்னையன்கள். குரோமியத்தின் ஒட்சோ அன்னையன்கள் வலிமையான ஒட்சியேற்றும் கருவிகள் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங் தான் தாழ்த்தப்பட்டு மற்றவற்றை ஒட்சியேற்றம் அடையும். அதான் அடுத்த வேலை போட்டிருக்கு. அதாவது அது தாழ்த்தலுக்கு உள்ளாகி ஏனையவற்றை ஒட்சியேற்றும். ரைட். கன்செப்ட் கிளியர். ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்கு பாருங்க. Fe2 + Fe3+ மாத்துறது மாத்திட்டு இது +4 நிலையில இருந்து என்ன செய்யுது +3 நிலைக்கு போயிருக்கு. அதுல தந்திருக்கேன் சாரி +6 நிலையில இருந்து +3க்கு போக அதுல தந்திருக்கு. ரைட். அடுத்தது Cr2O7 2- I- I2 வருது. மைனஸ்ல இருந்து 0 ஆகுது ஒட்சியேற்றம் அடையுது. குரோமியம் தாழ்த்தல் அடையுது. இப்படி SO2 SO4 2- ஆக இல்ல H2 SO4 H ஓட சேர்ந்து வரும். H2 S வந்து S ஆக மாறுறது -1ல இருந்து 0 ஆகுது. ரைட். இப்படி இருக்கு. H2O2 ஓட என்ன செய்யுது H2O2 என்ன செய்யுது இதுல தாக்கம் அடைந்து O2 ஆக மாற இது தாழ்த்தல் அடையுது. அப்ப என்ன H2O2 ஒட்சியேற்றம் அடையுது. ரைட். அதே போலதான் Cr3 + CrO4 2- ஆக மாறுது. இது என்ன 3 + CrO4 2- ஆக மாறுறது. Cr3 + என்றும் 3 + CrO4 2- +6 ஒட்சியேற்றம் அடையுது. எது H2O2. அதனாலதான் உங்களுக்கு கூட்டு வரலாம். H2O2 ஒட்சியேட்டாகவோ தாழ்த்தியாகவோ தொழிற்படும். சரி. ஏண்டா இதுல எக்ஸாம்பிள் தந்து. ரைட். இவ்வளவுதான் எல்லா விஷயம். அடுத்தது இந்த விஷயத்தை தான் கார ஊடகத்தில் அமிலமாக CrO4 2- ஆக மாற அமில ஊடகத்தில் CrO7 2- ஆக மாறும். அடுத்த மெங்கனீஸ் MnO4 வந்து கார ஊடகத்தில் MnO4 2- ஆக மாறுது. அதே போல MnO4 2- அமில ஊடகத்துல MnO4- ஆக மாறுது. ரைட். அது தந்திருக்கு. அடுத்தது +MnO2 ஆக மாறுது. ரைட். இதெல்லாம் இந்த தாக்கங்கள் வந்து கால்குலேஷனுக்கு தேவையான முக்கியமான தாக்கங்கள் தான் தந்து. அடுத்தது ஒட்சோ அமிலங்களில் வலிமையான ஒட்சியேற்ற தாக்கம். இதுவும் ஒட்சியேற்றியாளர். அப்ப என்ன தான் தாழ்த்தப்பட்டு மற்றவற்றை ஒட்சியேற்றும். அதே போலதான் இதுவும் அதுல இருக்கு அவ்வளவு தாக்கம் தான் என்ன நடந்திருக்கு. அதே போலதான் என்ன நடக்கும். ரைட். அடுத்த Fe வந்து I- ஓட என்ன செய்யுது Zn HCl ஓட என்ன நடக்குது NaZnO2 வந்திருக்கு. அதெல்லாம் வந்திருக்கு. ரைட். இதெல்லாம் நார்மலான சின்ன தாக்கங்கள். அடுத்த சியோட தாக்கம் முன்னால உங்களுக்கு தந்துட்டேன் வந்துருக்கு. ரைட். இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். ரைட். இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம கேள்விக்கு போக போறோம். ரைட். 2025 அதாவது இறுதியாக நடைபெற்ற நவம்பர் 21 நினைக்கிறேன் 2025 நவம்பர் 21 நடைபெற்ற கெமிஸ்ட்ரி பேப்பர்ல இருக்கிற இன்ஆர்கானிக் கொஸ்டின் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ரைட். எப்படி என்ற நோட்ஸ் நான் இது வரைக்கும் படிப்பதை மட்டும் வச்சு இந்த கேள்வியை எப்படி செஞ்சு காட்டலாம் செஞ்சு காட்ட போறோம். ரைட். இப்ப அப்படி வாசிங்க. ஒரு நீர்க்கரைசல் வையில் PQRS என்னும் 4 கற்றயன்கள் உள்ளன. இக்கற்றயன்களை இனம் காண்பதற்கு பின்வரும் பரிசோதனை முறையே நிறைவேற்றப்பட்டன. ரைட். பரிசோதனை. முதலாவது அரிதான HCl வை அமிலமாக்கப்பட்டது. நீர்க்கரைசல் வை அது சும்மா நார்மலா குறிச்சு கொள்வோம். இதெல்லாம் குறிச்சு எக்ஸாம் பேப்பர் செய்யறேன் இல்லை. இன்ஆர்கானிக்கு PQRS இருக்கான். ரைட். PQRS இருக்கான். இப்ப வைல HCl சேர்க்கிறாங்க. அப்ப என்ன கட்டையன் பண்பறிப்படியா என்ன HCl சேர்க்கப்பட்டா வெள்ளை நிற வீழ்வடிவு வரும்.
என்ன வருதாம்? வெள்ளை நிற வீழ்வடிவு வருதாம். சில சிக்கல் என்ன? இப்ப வெள்ளை நிற வீழ்வடிவு மூன்றுமே என்ன? வெள்ளை நிற வீழ்வடிவுகள் என்னென்ன? PbCl2, HgCl, AgCl. ரைட், PbCl2, HgCl, AgCl ஆகிய மூன்று. இப்ப உடனே நீங்க ரெண்டாவதுக்கு வாசிக்க போகக்கூடாது. முதலாவது முடிஞ்சா P1. அடுத்தது பாருங்க, வீழ்வடிவுக்கான சோதனை அடுத்த அட்டர்மே தந்திருப்பாங்க. அப்ப இந்த வீழ்வடிவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப அடுத்ததுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடணும். வீழ்வடிவு P1, அதுக்குரிய சோதனை தந்திருக்காங்க. என்ன சோதனை? P1 உடன் ஐதான NH4OH சேர்க்கப்பட்டது. ஐதான NH4OH எப்படி சேர்க்கப்பட்டது தந்திருக்கா? துளி துளியாக சேர்க்கப்பட்டதால மிகையா சேர்க்கப்பட்டதான்னு தெரியாது, அப்படி தரல. ஆகவே நாங்க மிகையா சேர்க்கப்பட்டதுன்னு எடுப்போம். மிகையா சேர்க்கப்பட்டது எதுக்கு சேர்க்கப்பட்டாங்க தெரியுமா? PBயா HGயா AGயா நமக்கு தெரியாது. ரைட், இப்ப அப்படியே அடுத்ததுக்கு வாங்க. P1 உடன் சேர்க்கப்பட்டது. அப்ப என்ன சேர்க்கப்பட்ட ஒரு நிறமற்ற கரைசல் வருதான் P2 அது. ரைட், நிறமற்ற கரைசல் வருதான் அது P2. அழகா என்னன்னு தெரியாது. அந்த P2ல அதே கட்டைன்னு இருக்க போகும். ரைட், அந்த P2வில் ரைட் P2வின் பகுதிகளுடன் பின்வரும் கரைசல்கள் வேறுவேறாக சேர்க்கப்பட்டன. அந்த P2ல பின்வரும் கரைசல்கள் சேர்க்கப்பட்டன. ரைட், இதுல என்ன இருக்குன்னு தெரியாது. இதுக்கு பின்வரும் கரைசல்கள் சேர்க்கப்பட்டதா. KI முதலாக சேர்க்கிறாங்க. அடுத்தது தயோசல்பேட் சேர்க்கிறாங்க. ரைட், ரெண்டும் சேர்க்கிறாங்க. தயோசல்பேட் KI சேர்க்கிறாங்க. இங்க என்னவா? இந்த KI சேர்க்கும் போது கடும் மஞ்சள் வீழ்வடிவு வருதான். அப்ப கடும் மஞ்சள். ரைட், இப்ப PBIயும் வரலாம், AGIயும் வரலாம். HGI பற்றி உங்களுக்கு புக் சிலபஸ்லயே இல்ல. சிலபஸ்ல அதை பத்தி இல்லாட்டி யோசிக்க கூடாது. ரைட், அதை விட்டுருங்க. PBI, AGI. இதுல எது கடும் மஞ்சள் நிறமா? இதுலதான் இருக்கு சிக்கல். நான் உங்களோட வடிவா சொன்னேன், உங்களோட நோட்ல பிழை இருக்குன்னு சொன்னேன். அந்த பிரச்சனையே இதான். ரைட், இப்ப PbCl, AgCl. இதுல PbCl என்ன நிறம்? பொன் நிறமானது. பொன் நிற தட்டுக்கள் போன்ற அமைப்பு. ரைட், இது பொன் மஞ்சள். இந்த பொன் மஞ்சள் மிக கவனம். பொன் மஞ்சள், பொன் மஞ்சள், பொன் மஞ்சள். இது கடும் மஞ்சள். அப்ப AGI சாரி KIயோட சேர்த்து எது இருக்கும்? AGI தான் இங்க AGI தான். அப்ப இது என்ன? AgCl. இது என்னது? P1. ரைட், P1. ரைட், இப்ப P2 தான். ரைட், இது வந்து AGI வருது. ரைட், அடுத்து அது தரல. KI வந்து இது வந்திருக்கு. இது என்ன? இது P3. Na2H2O3யோட சேர்த்தா என்ன வரப்போகுது? முதலாவது AgH2O3 வரப்போகுது. ரைட், AgH2O3 வரப்போகுது. இதுல இப்ப அடுத்த சிக்கல் Ag2H2O3 வரும். அடுத்தது இது என்ன? உறுதியற்றது. உறுதியற்ற என்ன நடக்கும்? Ag2SO3 வரப்போகுது. இப்ப இதுதான் என்ன நிறம்? அதுலயே தந்திருக்கு கருப்பு வீழ்வடிவு. என்ன? கருப்பு வீழ்வடிவு. ரைட், முடிஞ்சுதா? இப்ப அடுத்தது மூணாவதுக்கு வருவோம். NH4OH சேர்க்கும் போது நிறமற்ற கரைசல். அப்ப எதுவா இருக்கலாம்? நிறமற்ற கரைசல் தந்திருக்கு. அப்ப எதுவா இருக்கலாம்? எதுவா இருக்கலாம்? AgOH இருக்கலாம், அல்லது AgNH3 2 times பிளஸ் இருக்கலாம். ரெண்டுக்குமே இதுக்கு விட தந்துருக்கலாம். ரைட், இப்ப நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போவோம். P1 ஆனது வடிகட்டிலா வேறாக்கப்பட்டு கிடைக்கும் வடிதிரவத்தினூடாக H2S குமிழிட செய்யப்பட்டது. நான் சொன்னேன், குமிழிட செய்யப்பட்டது. இதுக்கு வீழ்வடிவு இல்லை. ரைட், வீழ்வடிவு இல்லை. அப்ப என்ன? இரண்டாம் கூட்டம் வரல. மூன்றாவது H2S முற்றாக அகற்றுவதற்கு மேற்கூர்த்த வடிதிரவம் கொதிக்கப்பட்டது. நான் சொன்னேன் முதலாக கொதிக்கணும். அடுத்து சேர்ந்த HNO3 சில துளிகள் சேர்க்கப்பட்ட. அதுவும் சொன்னேன், HNO3 சேர்க்கிறது Fe2+ இருந்தா Fe3+ ஆக ஒட்சியேற்றம் அடையும். அடுத்தது கரைசல் கொதிக்க வைக்கப்பட்டு குளிர்ச்சி ஆக்கப்பட்டு NH4Cl NH4OH சேர்க்கப்பட்டது. ரைட், இப்ப இதுல இந்த ஸ்டெப்ல இதுல ஒரு ஆள் டவுட் கேட்டு இருந்தது,
ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து பிளான் சொல்லி உங்களோட நோட்ஸ்ல அப்படி தந்திருக்காங்க. இதுலயே வழியா தெளிவா தந்திருக்கு. ரைட். இப்ப விளங்கி இருக்கும் நோட்ஸ் எப்படி சரியா தந்திருக்கு. ரைட். அடுத்தது அவதானிப்பு. ஒரு கபில நிற வீல் வடிவம். என்னவா? கபில நிற வீல் வடிவம். அது முதலாவது சோதனை முடிய இங்க ரெண்டாவது சோதனை இங்க எழுதுனேன். ஒரு கபில நிற வீல் வடிவம். அதுல மூன்றாவது கூட்டத்துல வீல் வடிவாகிறது என்ன? அல்க்ரோஃபின். ALCRFP. இதுல கபில நிற வீல் வடிவம் எது? இவர் தான் கபில நிற வீல் வடிவு. அல்ல சரியா தந்து கபில நிற வீல் வடிவு. இது என்ன? வெள்ளை என்ன சொல்லி தந்த ஞாபகம்? வெள்ளை ஜெலட்டின் போன்ற வீல் வடிவு. என்ன? வெள்ளை ஜெலட்டின் போன்ற வீல் வடிவு. அடுத்தது இது நீல பச்சை நிறமானது. அப்ப கபில் நிறம் என்ன? FEOH ஸ்ட்ரைட். அதுல இவ்வளவு வந்துட்டு. அப்ப என்ன? இது Q1 தான். Q1. இதுக்குரிய பரிசோதனை அப்படி போகும். ரைட். சாரி, இதுக்குரிய பரிசோதனைக்கு ரெண்டா அப்படி போங்க. ஐதான HNO3யில் Q1 கரைக்கப்பட்டு கிடைக்கும் கரைசலை பகுதிகள் பின்வரும் கரைசல் சேராக சேர்க்கப்பட்டன. அப்படின்னா இது FeOH thrice. இப்ப Fe2+ இருந்தாலும் Fe3+ இருந்தாலும் ஐதான HNO3 போட்டால் என்ன செய்யும்? ஒட்சியேற்றம் அடைந்து Fe3+ மாறி இருக்கு. 2+ இருந்தாங்க. ஸோ இப்போ Fe3+ தான் இந்த பரிசோதனை. அதுக்கு முதலாவது NH2HCN சேர்க்கலாம். NH2HCN சேர்த்தா கடும் சோப்பு நிற வீல் கரைசலை கிடக்கலாம். உங்களுக்கு அது நிறமே தெரிய தேவை. கண்டுபிடிச்சாச்சானே. இப்ப என்ன? ஸ்ட்ரைட்டா அப்படி எழுத வேண்டியதான். உங்களுக்கு Fe3+ அலங்கார பரிசோதனை போன கிளாஸ் நான் படிப்பிச்சேன். அதுல வடிவா இருக்கு. FeSCN H2O 5 times plus. ரைட். இவ்வளவுதான் இது இருக்க விஷயம். அடுத்தது அதே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். K4FeCN 6 times. அதேதான். Fe6 times aqueous சேர்த்தா இதுக்கு என்ன கிடைக்க போகுது? வந்திருக்கு என்ன? அது கருநில விட வடிவம். நான் உங்களுக்கு சொன்ன நீல நில வீடு வடிவம். என்ன பாதி? Fe4 FeCN 6 times 3. ரைட். இவ்வளவுதான் இருக்கு விஷயம். அது அப்படியே உங்க நோட்ல இருக்கு. அப்படியே தெரிஞ்சு வச்சுன்னா சரி. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒன்றும் தரல தந்துருக்கு. இதுல Q2 இதான். இது Q3. ரைட். Q3. ரைட். கொஞ்சம் சின்ன எழுதிட்டு போறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது சாரி, முதலாவது பரிசோதனை சரி. ரெண்டாவது பரிசோதனை ஒர்க் ஆகல. அதை மறந்துட்டேன். ரெண்டாவது பரிசோதனை ஒர்க் ஆகல. மூன்றாவது பரிசோதனை. ரைட். முதலாவது பரிசோதனை. இப்ப நான்காவது பரிசோதனை பார்க்க போறோம். ரைட். என்ன? நான்காவது பரிசோதனை இங்க பார்க்க போறோம். ரைட். Q1 ஆனது வடிகட்டலில் வேறாக்கப்பட்டு கிடைக்கும் வடிதிரவத்தின் ஊடாக H2S குமிழிட்டு செல்லுமாறு விடப்பட்டது. H2S என்ன செய்யப்பட்டது? குமிழிட்டு செல்லுமாறு விடப்பட்டது. ரைட். இப்ப அது கருப்பு நிற வீழ்வடி கிடைக்கும். இதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கோனி மண்ணா, கோபால்ட் நிக்கல் மேங்கனீஸ் ஜிங்க். என்ன? கோனி மண்ணா. இதுல இது ரெண்டும் கருப்பு. இதுல என்ன? இது ரெண்டும் கருப்பு நிறமான. ரைட். இப்ப அதான் சொல்லுது கருப்பு. இப்ப இது எதுன்னு தெரியுமா? கண்டுபிடிக்க இயலாது. P என்ன? சாரி, PQR R1 என்னன்னு தெரியாது. இப்ப இதுக்கு என்ன செய்யறாங்களா? கீழே அதுக்கு ஜம்ப் பண்ணுங்க. அடுத்ததுக்கு 5ஆம் வாசிக்க போக கூடாது. 4ஆம் கூடிய R1க்கு வந்துடணும். இதான் இன்னும் எஸ்டே செய்யற மெத்தட். சும்மா வாசி டைப் பேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா இருக்கிறதா விடையாதிட்டு போறது. ரைட். இளஞ்சூடான ஐதான HCl-இல் R1 கரைக்கப்பட்டு கரைசல் குளிர்ச்சியாக்கப்பட்டு கிடைக்கும் கரைசலின் பகுதிகளுடன் பின்வரும் கரைசல்கள் வெவ்வேறாக சேர்க்கப்பட்டன. ரைட். ஐதான NH4OH-இன் சில துளிகள். அப்ப துளியா சேர்த்தா என்ன? OH மைனஸா வீழ்வடிவாக போகுது. OH உள்ளது. அப்ப அதுல பச்சை நிற வீழ்வடிவம். என்ன சொல்லியிருக்கு? பச்சை விட நீர்வடிவம். கோபால்ட்டுக்கு என்ன நிறம் சொன்னேன்? மென் சிவப்பு. உங்களுக்கு பிங்க் கலர் கலந்து சொன்ன கோபால்ட். அப்ப
எது பச்சை நிறமானது? நிக்கலுக்குரியதான் பச்சை நிறமானது. அப்ப எது? நிக்கல் தான் அது. படிப்படியோ துளி துளியோ என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஹெட் பண்ணுது. படிப்படியாக ஹெட் பண்ணா என்னவா? பச்சை நிறமா? பச்சை என்ற வெளிப்படைனா என்ன? NaOH கிடைக்கும். ரைட். அடுத்தது மிகையான ஐதான NH4OH கிடைத்தால் மிகையான ஐதான NH4OH அப்ப மிகையா சேர்க்கலாம். சேர்த்தா கருநீல கரைசல் கிடைக்கலாம். அப்ப நிறம் நீங்க அடுத்த அதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. பச்சை நிறம் நிக்கல்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்ன? மிகை NH4OH சேர்த்தா என்ன நிறம் கிடைக்க போகலாம்? கருநீல கலர். ரைட், அது தேவையில்லை. NH3 6 டைம் 2 பிளஸ். இப்ப இதுக்குரிய நிறங்கள் எழுதிடுவோமே. நிறங்கள் எழுத விடுங்க. ரைட், என்ன செய்யலாம்? கருநீல கரைசல் கிடைக்கும். ரைட், இது இந்த இன்னும் கடைசி சிக்கல் இருக்கு. அந்த நீளம் சில பல கருநீளம் போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் விஷயம். ஆனா பொன்மஞ்சள் வாரெல்லாம் சுவரா. ரைட், அப்ப இப்படி மஞ்சள் கபிலம் வாரெல்லாம் மாற்றம் ஏற்படுவது குறைவா. ரைட், அதை கொஞ்சம் புரிஞ்சோன்னு சரி. ரைட், அடுத்தது NH4OH சில துளிகள் DMGயுடன் சேர்க்கிறது. DMG சேர்க்கிற தாக்கம் பின்னால இருக்கு தனியா. ரைட், இப்ப இதுக்கு பாருங்க என்ன எழுத வேண்டாம். DMGயோட சேர்த்தா DMGன்னு போட்டா விட நீங்க எப்படி எழுதலாம்? NiDMG சிக்கல். ரைட், ஏன்னா இதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு சிக்கல் காணப்படாதனால இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ரைட், அடுத்தது லாஸ்டா அஞ்சாவது. லாஸ்டா என்ன? ஐந்தாவது. ரைட், ஐந்தாவதுக்கு போனீங்கன்னா R1 ஆனது வடிகட்டினால் பேராக்கப்பட்டு H2S முற்றாக அகற்றுவதற்கு கிடைக்கும் வடிதிரவம் கொதிக்க வைக்கப்பட்டு குளிர்ச்சியாக்கப்பட்டு NH4Cl NH4OH சேர்க்கப்பட்டு கலந்து இழிஞ்சூடாக்கப்பட்டு NH4CO3 மிகையாக சேர்க்கப்பட்டது. எல்லாம் என்ன? கட்டையின் பண்பறை போகப்பட படிகள் 5 கூட்ட நீ வாசிக்க கூட தேவையில்லை. நோம்பலா வாசி கண்ணால பார்த்தாலே ரைட். வெள்ளை நிற வீர் வடிவம். என்னவா? வெள்ளை நிற வீர் வடிவம். இதுல பிரச்சனை என்ன? எல்லாமே வெள்ளை நிற வீர் வடிவம். அப்ப என்ன? CaSr மூன்றுமே வெள்ளை. ரைட், இப்ப அடுத்த ஜம்ப் பண்ணுவோம். S1 வீர் வடிவம் என்னன்னு பாருங்க. ரைட், இப்ப S1 என்னன்னு தெரியாது. S1 என்னன்னு தெரியாது. ரைட், இப்ப அப்படி பார்ப்போம். ஐதான HCl கரைக்கப்பட்டு ரைட். ஐதான H2SO4 சேர்க்கப்பட்டது. ரைட், சேர்க்கப்பட்டது. அங்கால அவதானிப்ப பாருங்க. ஐதான HNO3 கரையாத ஒரு வெண்ணிற வீழ்வடி. ஐதான அமிலங்களுக்கு கரையாத ஒரே ஒரு வீழ்வடி என்ன? BaSO4. என்ன? BaSO4. அப்ப கரையவில்லை. அப்ப என்ன? BaSO4. அப்ப இந்த S1 என்ன? BaCO3 CO3 ஆகத்தான் வீழ்வடைய போகுது. அப்ப என்ன? BaCO2. ரைட், BaCO2. ரைட், அடுத்து என்ன செய்யறாங்க? இதுல கண்டுபிடிச்சாச்சு BaSO4. பின்னால போத்தோம் K2Cr2O4 போல மஞ்சள் நிற வீழ்வடை கிடைக்குது. அவங்களுக்கு தெரியுமே CrO4 நிறம் என்ன? CrO4 வீழ்வடிகள் நிறம் என்ன? மஞ்சள் கலர். அப்ப என்ன? BaCrO4. KCrO4 K2Cr2O4 BaCrO4 என்ன நிறம்? என்ன? வெள்ளை. BA எல்லாமே வெள்ளை. ரைட், BaSO4 வெள்ளை. அடுத்தது இது என்னவா? இப்ப இது S2, இது
S3. அடுத்தது சுவாலை சோதனை. சரி, உங்களுக்கு இதான் மேலாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை, கடைசியா தான் இருக்கு. சுவாலை இளம் பச்சை நிறை, ஆப்பிள் பச்சை நிறை என்ன? BA. சுவாலையில கண்டுபிடிக்கலாம் BA. இந்த அதை வச்சு முன்னாள் இருக்கிறபடி எழுதிடலாம். ரைட். இப்ப இன்னொரு எஸ்ஏ செய்யுது கடும் இலகுவானது. ரைட். இல்ல கொஞ்சத்தை ஞாபகம் வச்சு இன்னும் மிச்சதே செஞ்சிடலாம். ரைட். மெயின் படிக்கல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பின் படியெல்லாம் ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். இப்ப நான் 2025ஆம் ஆண்டு எஸ்ஏ செஞ்சிருக்கிறேன். 2025 9 essay. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்கடா, 2019ல இருந்து எஸ்ஏஸ் எடுத்து செய்ய போறீங்க. செஞ்சு பிராக்டிஸ் ஒன்று பண்ணி விடுங்க. அப்படியே பார்த்து இந்த நோட் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இந்த டேபிள்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டுட்டு தான் அதுல கட்டைன் பண்பெருப்பு ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், அன்னையன் பண்பெருப்பு வகுப்பு ரெண்டு பக்கம். அப்ப 4 பக்கத்துல இன்ஆர்கானிக் எஸ்ஸே வேலை முடியும். எப்படி 4 pages இன்ஆர்கானிக் எஸ்ஸே செய்யலாம். அவ்வளவுதான் விஷயம் இன்ஆர்கானிக் எஸ்ஸே. இதுக்கு தான் நீங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுருவீங்க. உங்களுக்கு 4 pagesல விஷயத்த முடிச்சுட்டாங்க. ரைட். இனி செய்யாது உங்களோட பிராக்டிஸ் செய்யும், உங்களோட படிக்கிற தன்மை நீங்க ஒழுக்க கவனிச்சுட்டு இருந்தாலே முக்காவாசி விளங்கி இருக்கும். என்ன சிம்பிளிஃபைட் நோட்ஸா தான் உங்களுக்கு தந்துருக்கு. இப்ப இது கம்ப்ளெக்ஸா விட எழுதுறதுக்கு எழுதியிருக்கு. ரைட். இப்ப இதுல கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? P1 P2 P3 P4 Q1 Q2 Q3 Q4 S1 S2 S3 S4 அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சா? எல்லாம் எழுதிருக்கு. ரைட். Q2 வட்டம் போட்டு P3 P4 சாரி P2 அங்க P2 எங்க இருக்கு P2, இது P2 P4 Q1 Q2 Q3 Q1 Q2 Q3 அவ்வளவுதான். R1 R2 R3 R1 R2 R3 R4 R2 R3 R2 R3 R4. கொஞ்சம் ஸ்கீம் எடுத்து இப்படி எப்படி சரி போடுறாங்க பார்த்து உங்களுக்கு இலகுவான முறையில் போடுங்க. இப்போ NITMT சிக்கல் போடுறது சரி. ரைட். R1 R2 R3 R4 ரைட். S1 S2 S3. இப்போ அதோட PQRS கட்டை என்னன்னு காணணும். ரைட். P என்ன Q என்ன R என்ன S என்ன P என்ன AG பிளஸ் கட்டையன்கள் எழுதும் போது இந்த பிளஸ்கள் கவனம். AG பிளஸ் Qக்கு என்ன FE 2 பிளஸ் இருந்தா FE 3 பிளஸ் மாதிரி நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டி FE 3 பிளஸ் நடந்திருக்கும். ஸோ FE 2 பிளஸ் FE 3 பிளஸ் நமக்கு தெரியாது. ரைட். அடுத்தது R என்ன நிக்கல் 2 பிளஸ். அடுத்தது S வேரியன் 2 பிளஸ். PQRS எழுதியா ஒரு கட்டை எண்ணுக்கு எழுதினா இன்ஆர்கானிக் எஸ்ஸேல A பார்ட் சரி, B பார்ட் நீ என்ன கால்குலேஷன். உங்களுக்கு A பார்ட்டுக்குரிய அதாவது மொத்தம் 7.5 மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட 3 மார்க்ஸ் போனா ரைட். 4.5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு தந்திருக்கு இன்ஆர்கானிக்ல எஸ்ஏக்கு மாத்திரம். இதை வச்சுட்டு MCQவே மேக்சிமம் செஞ்சிடலாம். ரைட். இப்போ எஸ்ஏக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். 4 பக்கத்துல எப்படி 4 பக்கத்தில் இன்ஆர்கானிக் எஸ்ஏ, 4 பக்கத்தில் இன்ஆர்கானிக் எஸ்ஏ. இதுதான் விஷயம். எக்ஸாமுக்கு பிட் கொண்டு போற ஆக்களும் 4 பக்கத்தை கொண்டு போனா ரெஜிஸ்டர் செஞ்சு வரலாம். சாரி, அப்படி செய்யக்கூடாது. பிட் எல்லாம் கொண்டு போய் எக்ஸாம் செய்யறது எக்ஸாம் தர்மத்தை மீறுறது. ரைட். பிடிவதுக்கு மேல்
நேர்மையா எக்ஸாம் செய்யணும் நான் நார்மலா சொல்றேன். அப்ப என்ன 4 பக்கத்துல வேலை முடிஞ்சு. ரைட். ரைட். ஒரு போர்ட்லயே முழு எஸ்ஏ விளங்கப்படுத்தி அதாவது என்னென்ன வரும் எப்படி எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட். ஒரு எஸ்ஏ முடிஞ்சுட்டு இதோட ரைட் அரை மத்தியானம் போயிட்டு சின்ன நேரத்தை முடிப்போன்னு பார்த்து ரைட் ஓகே இட்ஸ் ஓகே. இந்த இன்னொரு எஸ்ஏ செஞ்சு முடிஞ்சுட்டு இனி எஸ் பிளாக் பி பிளாக்கை பார்த்துட்டு இன்னொரு ஃபுல் டிவிஷனை முடிச்சுட்டா சரியா. அல்ஹம்துலில்லாஹ் எஸ்ஏ செய்கிற அளவுக்கு வந்தாச்சு. இனி மொத்தமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு தெரியாது ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ விளங்கி இருக்கும் நோட்ஸ் மகிமை. நோட்ஸ் எடுத்து அப்படியே பாருங்க அவங்க அப்படி இருக்கு. ரைட். எது எது தேவை அப்படியே தந்து. ரைட். இது என்ன பேப்பர் பார்த்து செஞ்சு நோட்ஸ் இல்லையே எல்லாத்துக்கும் செட் ஆகும். 2019 எடுத்து செஞ்சு பாருங்க. அன்னைன் பண்ணுறது கட்டைன் பண்ணுறது தான் மேக்ஸிமம் இருக்கும். அதில் 1 2 வேண்டா பி ஒர்க் ஏ லோஸ் ட்வைஸ் இருக்கு தானே அது கட்டைன் பண்ணுறதுக்குள்ள இருக்கிறது. அதனால சொல்லேதான். அப்போ அங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்க. ரைட். நம்ம எப்படியும் அதுக்குள்ள வரப்போகுது. ஸோ முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃப்ரீ கிளாஸஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.